सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। ॐ नारायण 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 नारायण। यथा महान्ति भूतानि भूतेषु चावचेष्वनो प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न तेष्वहम्। ராம் ராம் நமஸ்காரம். இவ்வளோ சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இப்போது இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா சில நேரங்கள் பிரம்மாவுக்கே மாயா தத்துவம், ஜெகத் தத்துவம், பிரம்ம தத்துவத்துக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுமோ. இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமானது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இதில் பகவான் என்ன சொல்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பகவான் சொல்கிறான், அவன் எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், ஆனால் அவனுக்குள்ளே எந்த வஸ்துவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறான். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ, இன்க்ளூடிங் ஃபேன், லைட், பூமி, ஆகாயம், எல்லாமே, ஃபோன், கீன், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அவன் இருக்கான். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அவன் ஒரு விஷயமும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போது குழந்தை நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். குழந்தை என்ன கேட்கும் அப்படின்னா, பகவான் பகவான் எங்கேருந்து நம்மளை பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம பகவான் நம்மக்குள்ளேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அதுதான் சொல்கிறது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேர் இது வேறு மாதிரி கேள்வி கேட்பா. அது ஒன்றா நான் நிதானமாக அட்ரஸ் பண்ணிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன வரும் அப்படின்னா, பகவான் எங்கே இருக்கான் அப்படின்னா, பகவான் நமக்குள்ளே அந்தர்யாமியா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது பகவானுக்கு. பகவானுக்கு மொத்தம் 5 நிலை இருக்குது. அதில் ஒரு நிலை அந்தர்யாமி அப்படிங்கிற நிலை. அந்த அந்தர்யாமி அப்படிங்கிற நிலையில் பகவான் நம்மக்குள்ளேருந்து எல்லாத்தையுமே விட்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேயா? அப்படி விட்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஏன் நம்ம தப்பு பண்ணுறோன்னு ஒரு சில பேர் கேட்பா. அதுதான் அதுக்கும் இதுக்கும் தான் லிங்க் பண்ணணும். என்ன அப்படின்னா, அவன் நம்மக்குள்ளேருந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்குள்ளே நம்ம கிடையாது. ஓகேயா? அவனுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அவனாக போயிடுவோம். கரெக்டாக? ஸோ அவனுக்குள்ளே நம்ம கிடையாது, ஆனால் அவன் நம்மக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு தான் சில நேரங்களில் அந்த தப்புகளாமும் அவன் பார்த்து எண்ணின்னு இருப்பான். அதுக்கு தான் அந்த கர்மாவானது நம்மளுக்கு கர்மா யாரால் கொடுக்க முடியும், யார் அந்த கர்மா அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கரெக்டாக சமயத்தில் அந்த ஞானமானது நம்மளுக்கு வந்துடணும். அந்த ஞானம் வந்துடுத்தோ அப்படின்னா நம்ம நம்மளுக்கு நடக்கிற அசம்பாவிதம், சம்பாவிதம் எல்லாத்தையும் நம்ம தடுத்தலாம். ஆனால் நம்மளுக்கு அது வராது பாருங்க. அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த அசம்பாவிதம், சம்பாவிதம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் கர்மா அப்படிங்கிறது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த 3வது ஸ்லோகமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமானது. இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வஸ்துவும் அப்படின்னா இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது, காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது. இதெல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகும். அதே மாதிரி இது முடியும் போது கூட காற்றுக்குள்ளே தண்ணி போகும், தண்ணிக்குள்ளே நெருப்பு போகும், நெருப்புக்குள்ளே அந்த மாதிரி பூமி போகும். அந்த மாதிரி ஒன்னொன்றுக்குள்ளே அடக்கமாகும். ஸோ ஒன்னொன்று வஸ்துவும் ஒன்னொன்று வழியாக இருக்கு. அந்த மெயின் சென்டர் பாயிண்ட் அந்த கிருஷ்ணா பரமாத்மா பகவான். ஓகேயா? ஸோ அதனால் இங்கே இவ்வளோ நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இது வேதத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ பரமாத்மா என்ன பண்ணுவான்னா, ஒரு சில பேர் சொல்லுவா, இல்லை நான் பகவானையே நம்ப மாட்டேன், நான் ஒர்க்கில் தான் நினைப்பேன் அப்படின்னா, இதுவும் அவனால தான். பகவான் அந்த மாயாவை வச்சு அவளுக்கு அப்படி காமிக்கிறான். சரி, உனக்கு வேலை தான் இருக்குது, நான் இல்லை அப்படிங்கிறதே நீ வச்சுக்கோ அப்படின்னு அவளுக்கு சாட்சாத்காரமாக அவன் தர்ஷனம் கொடுக்க மாட்டான். ஒரு சில பேர் எப்படி இருப்பா அப்படின்னா, எல்லாத்துலேயும் நான் உன்னை தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருப்பாளா. அவளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் காமிக்கிறான் அவனை. அவளுக்கு தெரியல, அவன் நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி காமிக்கிறான். அதே மாதிரி ஒரு சில பேர் தனக்குள்ளே இருக்கிற பகவானை பார்த்துருப்பா.
அவன் தான் வந்து காட்சி கொடுக்கறது, அவளுக்கும் தனக்குள்ள அவ இருக்க அப்படிங்கிறது. இது ரொம்ப கஷ்டமான தத்துவம். ஆனால் இந்த தத்துவத்தை இவ்வளோதான் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஆனால் பகவானை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கறது, பகவானை எப்படி அடையிறது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான். இந்த தத்துவமெல்லாம் நம்மளுக்கு புரியறது கஷ்டம். இந்த தத்துவமெல்லாம் புரியாதபடி நம்ம எப்படி வந்து அடையிறது அப்படின்னா கைங்கரியம் 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 கைங்கரியம். நீ பண்ணுற வேலையே வந்து கைங்கரியமாக நன்ன. நீ குழந்தைகளை பார்த்துக்கிறனா அது கைங்கரியம், நீ உன் கணவனை பார்த்துக்கிறனா அது கைங்கரியம், நீ அப்பா அம்மாவை பார்த்துக்கிறனா அது கைங்கரியம், நீ மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறனா கைங்கரியம், மாட்டு பொண்ணை பார்த்துக்கிறனா அது வந்து கைங்கரியம், மாப்பிள்ளையை பார்த்துக்கிறியா அது வந்து கைங்கரியம், ஃப்ரெண்டை பார்த்துக்கிறியா அது வந்து கைங்கரியம், நீ வந்து நடக்கிறியா அது நீ உன் தேகத்துக்கு பண்ணுற கைங்கரியம், நீ சாப்பிட்றியா அது நீ உன் தேகத்துக்கு பண்ணுற கைங்கரியம். அன்ன தியாகம் என்னைக்கும் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்றியா அது நீ உன் தேகத்துக்கு பண்ணுற கைங்கரியம். ஸோ எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது, எல்லாமே கைங்கரியம் அப்படின்ட்டு வந்து நினைக்கும் போது அந்த கைங்கரியம் நம்மளை மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட்லேருந்து நம்மளை வந்து இறக்கி நம்மளுக்கு அப்படின்னா சில பேருக்கு வந்து சில பேர் வந்து சொல்வா பகவான் சக்தி கொடுக்குறான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுவும் பகவான் அவளுக்கு வந்து காட்டுறது. ஆனால் இது அகங்காரம். எல்லாமே நம்ம கைங்கரியமாக எப்போ நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இப்போ மேலே இருக்கிற ஸ்லோகத்தை லிங்க் பண்ணிக்கோங்க. யோகமாயா வந்து வருவா, மகாமாயா வந்து போயிடுவா. யோகமாயா கைப்பிடிக்கும் போது நம்ம ஈஸியாக பகவானை வந்து பார்க்கலாம். பிரேமத்தால் கைங்கரியம் அப்படின்ட்டு சொன்ன உடனே பிரேமம் தான் வந்து இருக்கும், துவேஷம் இருக்காது. துவேஷம் இல்லாத இடத்துல பகவான் கண்டிப்பாக வந்து இருப்பான். துவேஷம் இல்லாத இடத்துல பகவான் இருப்பான். பிரேமம்னா என்னன்னா சமர்ப்பணம். சமர்ப்பணம்னா என்னன்னா பக்தி. பக்தினா என்ன அப்படின்னா ராதா யாவது கிருஷ்ணனோட பிரிய சகி. ராதா கிட்ட போயிட்டோன்னா கிருஷ்ணன் கிட்ட போன மாதிரி தான். புரிஞ்சுதா? இதுதான் பாகவதத்தில் ரொம்ப வந்து அழகாக வந்து சொல்வா. பகவான் வந்து முதல்ல பூமிக்கு பக்தியை தான் வந்து அனுப்பிச்சான். பக்தியை பார்த்துக்கிறதுக்கு முக்தியை வந்து அனுப்பிச்சான். முக்தியை அனுப்பிச்சு பக்தியை வந்து பார்த்துக்கோன்னு வந்து சொல்லலை, பக்தியை பார்த்துக்கிறதுக்கு முக்தி அனுப்பிச்சான். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணோன்னு வந்து யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு. உங்களுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு பதில் உங்களுக்கே வந்து கிடச்சிடுமோனோ இல்லையோ. ராம் ராம்.